ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 291 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த வீட்டில் டைனிங்கில் எல்லாரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த கதிர் சண்டை போடுறாப்புல இல்லை போய்ட்டு ரூம் விட்டு வெளியில் வாங்கடான்னு சொன்னால் அவங்க வந்துட்டாங்க. அப்படியே நந்தினி இப்படி சத்தம் போடுறேன், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா? இவங்களாம் அந்த மாதிரி பண்ணி தொலைறியா? உனக்கெல்லாம் அறிவு கொஞ்சம் கூட இருக்கா? ஏய் பேசாதரி, அடித்து போட்டுற போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, தர்ஷா பார்கவி நீங்கள் 2 பேர் மேலே போங்க, இவங்களுக்கு என்ன சொன்னாலும் புத்தியே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தர்ஷனையும் பார்கவியும் எல்லா பேரும் சேர்ந்து மேலே கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே சக்தியும் ஜனனியும் வெளியில் போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கெவினுடைய ஃப்ரெண்டு அந்த கொலை செய்யப்பட்டால அந்த பையனுடைய ஃப்ரெண்டுகிட்ட அந்த குணசேகர் சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்குது. அந்த வீடியோ எப்படியா வாங்கி கொண்டு வந்துடணும் அப்படின்றக்காக போகிறாங்க. காரில் எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே சொல்கிறாங்க, அப்படியே இது கரிகாலன் சொல்கிறான், நம்ம காமெடி பீஸ் கரிகாலன் என்ன சொல்கிறேன், என்னம்மா நீங்களும் வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, டேய் வாயை மூடிட்டு பேசாமட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே, நீங்கள் இருந்தால் தான் இங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே ஆகும், இப்போ நீங்களே வெளில போகிறீங்கன்றப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். சரி சீக்கிரம் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி நீங்கள் ஓட்ட கிளம்பிட்டாங்க. ஜனனி சக்தியும் கிளம்பிட்டுருக்காங்க. கிளம்பி காரில் வெளில போய்ட்டு கரெக்டாக அந்த கெவின் ஃப்ரெண்டு ஒரு இடத்துல நிற்கிற அஸ்வின் இருக்கிற இடத்துல அந்த பார்க்குறாங்க. பார்த்து அப்படி காரன் பட்டாங்க. மறுபடியும் மேடம் அதான் இவனா வாலண்டியராக வந்து, மேடம் அதான் அன்றைக்கி கல்யாணம் நடக்கல, அதை ஃபோட்டோ எல்லாம் கொடுத்துட்டேனே, பின்னாடி இங்கே வரீங்க நீ பார்க்க வரீங்க அப்படின்னு சொன்னோன்னே, டேய் நாங்கள் வந்த விஷயமே வேறு, நீ யாருக்கா வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னோடனே, நான் யாருக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு சொன்னேன். பிரபுக்கு தானே வெயிட் பண்ணுறேன், அந்த பிரபுன்றது நான் தான், பிரபுன்ற பேரில் நான் தான் உங்கள்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொன்னேன். சார் நீங்கள் ஏன் சார் என்கிட்ட இந்த மாதிரி போய் சொல்லி பேசுகிறீங்க, என்ன சார் உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அந்த குணசேகர் சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று இருக்குல்ல, அந்த வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, சார் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு வீடியோவும் கிடையாது, டேய் கொலை செய்யப்பட்டானே உன் ஃப்ரெண்டு அவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான், அவங்ககிட்ட ஒரு காப்பி இருக்குன்றது என்கிட்ட சொல்லிட்டான், சரியா, அதனால் ஒழுங்கு மரியாதையாக அந்த வீடியோ எனக்கு கொடுத்துரு, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன். சார் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் எதுவும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க, எனக்கு எதுவும் தெரியாது, அதை பற்றின வீடியோ எதுவுமே என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே நான் பின்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எங்கள் அண்ணன் எப்படிப்பட்ட ஆள்னு உனக்கு தெரியும்ல, அப்படி அவங்க எதுக்குனாலும் எதனால் பண்ணுவார், அவருடைய வீடியோ உங்கள்கிட்ட இருக்குது, தெரிஞ்சாலே உனைய கண்டந்தனமாக வெட்டி போட்டுவார், ஒழுங்காக மரியாதை என்கிட்ட கொடுத்துரு, அந்த வீடியோ வச்சு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சார் நீங்கள் சொல்கிற மாதிரி வீடியோலாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது, நீங்களே அதை கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னா, சரி நான் போய் எங்கள் அண்ணன்ட்டே சொல்லிக்கிறேன், என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிளம்புற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாப்புல. உடனே ஜனனி வந்து, ஏன் சக்தி இந்த மாதிரி அவசரப்படுறீங்க, பொறுப்பா, அஸ்வின் அந்த வீடியோ உங்கள்கிட்ட இருக்குன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும், எனக்கு தெரியும், அதனால் மேடம் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னா, நான் சொல்கிறது முழுசாக கேளு, அந்த வீடியோ உங்கள்கிட்ட இருக்குன்றது எனக்கு உறுதியாக தெரியும், எப்படியாவது அந்த வீடியோ எனக்கு வேணும், தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாத கொடுத்துரு, இல்லை அவங்க அண்ணன்ட்ட போய் சொன்னோன்னா வெட்டி போட்டுருவார் அப்படின்னு சொன்னோன்னே பயந்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன், அந்த தேடி பார்க்குற சார் இருந்துச்சுன்னா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சொன்னோன்னே இதனால எனக்கு சீக்கிரம் முடிவு சொல்லு, அப்படி நாளைக்கு இதே டயத்தில் இதே வெயிட் பண்ணி பார்க்குறேன், இதே நேரத்தில் இதே லொக்கேஷனுக்கு வருவேன், எனக்கு அந்த வீடியோ வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சக்தி சொல்கிறாப்புல. சரிங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கிளம்பிட்டான். இவன் யோசிச்சுட்டே இருக்கான், நம்மகிட்ட வீடியோ இருக்குமா இருக்காதா என்னன்னு தெரியல. இதோடய பார்ட் 1 முடிஞ்சு. நான் அடுத்து பார்ட் 2ல் இவனுக்கு அந்த வீடியோ கிடச்சிச்சா, அந்த கிடச்ச வச்சு இவன் எதுவும் பிளான் பண்ணுறானா, இல்லை சக்தி ஜனனிகிட்ட கொடுத்துட்டு அமைதியாக போயிடுறானா, என்ன ஏது அப்படின்றத பார்ட் 2ல் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.